யோ டைகரு, அரசி ஏதோ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. யோ, அதை நினைச்சுதான் எனக்கும் பயமா இருக்கு. இந்த அம்மா வந்தாலே ஏதாவது ஒரு கலவரம் பண்ணிடுயா. இப்ப என்ன பண்ண போகுதோ தெரியல. அன்பு, என் மேல கோவமா? அன்பு, நான் சொல்றது இங்க பாருங்க, அந்த அரசு என்ன வெறுப்பேத்ததா இதெல்லாம் பண்றான்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது, நானும் மனுஷி தானே, எனக்கும் கோவம் வரதா செய்யும். எனக்கு புரியுது அன்பு. ஆனா போதும் ஓவியாவுக்காக சிவம், இதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கும் புரியுது. அண்ணே, என்ன அரசிம்மா திடீர்னு கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? அதானே. என்ன ஜஸ்டிஸ் இப்படி கேக்குறீங்க? எங்க குலசாமி கோவிலுக்கு நான் வரக்கூடாதா? அதுவும் இல்லாம ஓவியாக்காக சின்ன வயசுல ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அது செஞ்சு முடிக்கணும். வேண்டுதலா? அப்படி ஒண்ணு வேண்டிக்கிட்ட மாதிரி ஞாபகம் இல்லையே. என்ன சரவணா? ஆமாண்ணே, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த வேண்டுதலும் இல்லைண்ணே. வேண்டிக்கிட்டதை நீங்க யாரும் இல்ல, நான் தான் வேண்டிக்கிட்டேன். ஏங்க, அப்படி வேண்டிக்கிட்டு இருந்தா அதை நீங்க எப்போ பண்ணிருக்கலாமே. இவ்வளவு நாளா அதை ஏன் பண்ணாம விட்டீங்க? எப்போ வேண்டுதலை நிறைவேற்றிருப்பேன். ஆனா இந்த மாதிரி வேண்டுதலை பண்ணும்போது குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து தான் செய்யணும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் நான் இப்போ சிவ மேல ரொம்ப கோவமா இருந்தேன். உங்க எல்லாரையும் வர நான் சரியா புரிஞ்சுக்கல. அதனாலதான் அந்த வேண்டுதல் அப்படியே விட்டுட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. உண்மையாவே எவ்வளோ நல்லவங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் இப்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்றலான்னு வந்தேன். அதெல்லாம் சரி, நீங்களும் சிவமும் ஒன்னா சேர்ந்து பண்ற மாதிரி அப்படி என்ன வேண்டுதல்? இங்க பாருங்க, இது எங்க ஃபேமிலி விஷயம். இத பத்தி பேசுறது உங்களுக்கு அநாகரிகமா தெரியலையா? ஆமா சிவம், உங்களுக்கு என் கூட சேர்ந்து பூஜையை பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க நேரடியாவே சொல்லிடுங்க. நான் இங்க வந்தது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என் பொண்ணோட நல்லதுக்காக தான் இங்க வந்தேன். ஓவியாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா எனக்கு உதவி பண்ணுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். அரசி, எதுக்கு கோவப்படுற? இப்ப என்ன உனக்கு? வேண்டுதல் பண்ணும், அவ்வளவுதானே. ஓவியாவுக்காக இதை செய்யறேன், என்ன பண்ணுன்னு சொல்லு. அம்மா, பரிகாரத்தை பண்ணிடலாமாம்மா? ஆமா, பண்ணிடலாங்க. சரிங்கம்மா. சில வருஷத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்ப அவளுக்காக பாத பூஜை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இப்ப பண்ணணும். அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணிடலாம். வாங்க போலாம். வாங்க. போலாம். நீங்க பொண்ணோட அம்மா, பொண்ணோட அப்பா எங்க? நான் தாங்க. வாங்கயா, சட்டை கட்டிட்டு பக்கத்துல வந்து நில்லுங்க.
2 பேரும் உட்காருங்க. அப்பா அம்மா எதிர்த்தாப்புல உட்காரு பாப்பா. இந்த மாலை எடுத்து போட்டுக்குங்க. ஆ. இல்ல பூசாரி தான் மாலையை போட சொன்னாரு, அதான். அவர் அவங்க கழுத்துல தானே போட்டுக்க சொன்னாரு. ஐயோ சாரி, நான் கவனிக்கல. பாப்பா மாலை போட்டுக்கம்மா. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. தாயே இந்த பூவை போடுமா. ஓம் சக்தி. தாயே ஜெகதீஸ்வரி இந்தாமா. கும்பிட்டுக்கம்மா, நல்லா கும்பிட்டுக்க. எல்லாரும் கும்பிடுங்கப்பா. தாயே எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்து தாயே. ஐயோ அரசி, அரசி என்னாச்சு? அக்கா அரசி, அரசி. கொஞ்சம் இருங்க, தண்ணி எடுத்துக்க. ஐயா கொடுங்க. அரசி, 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 அரசி. டேய் என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? பக்கத்துல ஆள் நின்னுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு சைட் அடிச்சிட்டு இருக்க. பார்த்திபா, என்ன பாத்துட்டீங்கல்ல? போங்க. போட்டன்னா உன் பிரச்சனை என்ன? ஒருத்தனை குஸ்தி போட்டிக்கு சண்டைக்கு இழுத்த, இப்ப என்னடான்னா அடுத்தவன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்ட? இங்க பாருங்க, நான் இருக்கும் போதே உங்க அழக ரசிச்சிட்டு இருக்கான் அவன். அழகா இருந்தா சைட் அடிக்க தானே செய்வாங்க. ஏங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. எதை சீரியஸா எடுத்துப்பீங்க, எதை ஈஸியா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு, என் கூடவே என்ன சுத்தி சுத்தி வந்து என்ன பாதுகாக்கிறதுக்கு நீ ஒண்ணு என்னோட பாடி கார்டு கிடையாது. என்ன பாத்துக்க எனக்கே தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. அன்பு, என்னங்க எங்க இவ்வளவு வேகமா போறீங்க? என் பின்னாடி யாராவது வராங்களா? சிவம் தான் வராரு. ஏங்க உங்க 2 பேருக்கு நடுவில் ஏதாவது சண்டையா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. உங்க 2 பேருக்கு நடுவில் சண்டைலாம் வருமா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல வேற ஒரு பொண்ணு வந்தா சண்டை தான் வரும். என்ன பார்த்தி? அண்ணா அன்பு, என்னாச்சு? ஏன் இப்ப கோவமா இருக்க? சச்ச, நான் கோவமெல்லாம் இல்ல சார். நீங்களும் உங்க முன்னாள் மனைவியும் ஜோடியா மாலையெல்லாம் போட்டு உட்கார்ந்து பூஜை பண்ணுவீங்க. அத பார்த்த உடனே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள குளுகுளுன்னு இருக்கு. என்னண்ணா இதெல்லாம்? நான் உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். யோ இருப்பா, ஏற்கனவே பத்தி எரியுது, நீ வேற நெய்ய ஊத்தாத. என்னாச்சு இப்போ? அது ஒண்ணு இல்ல ரஜினி, அரசி ஓவியாக்காக ஒரு வேண்டுதல் பண்ணுன்னு சொன்னா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரஜினி,
அவ வேணும்னே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு போய் சொல்லி இவரை பக்கத்துல உட்கார வச்சு பரிகாரம் பண்றா. அது எப்படி பண்ண முடியும்? அவங்கதான் இவரை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அதத்தான் நானும் கேக்குறேன். மத்த சமயமெல்லாம் கத்தி பேசுவா அப்படி. முன்னாள் பொண்டாட்டி கேட்ட உடனே சட்டையெல்லாம் கழட்டி மாலையெல்லாம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ம்ஹும். உண்மையாவே ஏதோ பரிகாரம்னா ஓகே. ஆனா அவங்க பண்றத பார்த்தா அப்படி இல்ல. அன்பை வெறுப்பேத்தணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியலையா? இல்ல ரஜினி, அரசி என்ன வேணா பண்ணட்டும். நான் எப்படிப்பட்டவன்னு அன்புக்கு தெரியும்ல. அவளாவது என்ன புரிஞ்சுக்கலாம்ல. இப்படி கோவப்பட்டா நான் என்ன பண்றது? நீ என்ன வேணா பண்ணு, நான் உன்னை புரிஞ்சுப்பேன். ஆனா உன் பக்கத்துல இன்னொரு பொண்ணு நிக்கிறது எனக்கு பிடிக்கல. அன்பு, அது அரசி. வேற யாருன்னா கூட பரவாயில்ல, அரசி உன் பக்கத்துல நிக்கிறது தான் தப்பு. ஏன்னா அவ உன் எக்ஸ் வைஃப். நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. அத அவ கெடுக்கணும்னு நினைக்கிறா. நீயும் அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடுற. என்ன அன்பு, எதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற? அப்போ நான் சண்டை போடக்கூடாது இல்ல? நான் அப்படி சொல்லல. நான் என்னமோ ஆசைப்பட்டு அவ பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி. எனக்கும் அது பிடிக்கலதான். ரஜினி, நான் இதை விட அதிகமாலாம் கோவப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் என் பின்னாடியே சமாதானப்படுத்த ஓடி வருவாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கோவப்படுறது சாருக்கு பிடிக்கலையாம். நீ என்ன சின்ன குழந்தையா? நமக்கே 4 பசங்க இருக்காங்க. எத்தனை பசங்க வேணா இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எவ்வளவோ விஷயம் இருக்கு. நீ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஓஹோ, அப்படியா? இல்லன்னா என்ன பண்ணுவ? பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஆ, பாத்தியா பிரிச்சு பேசுற? நான் பிள்ளைங்களன்னு சொன்னது இனியாவையும் சேர்த்துதான். அப்புறம் நீ மட்டும் தனியா தான் இருக்கணும். நீங்க 2 பேரும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. உனக்கு இவரை பத்தி தெரியாது ரஜினி. என்ன தவிர மத்த எல்லா பொண்ணுங்களுக்கும் இவரு நல்லவர். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அன்பு. எது அநியாயம்? அதான் அந்த குழலி இருக்காளே, இன்னும் உனக்காக ஏங்குறாள். அண்ணா, குழலியா? அது யாருண்ணே? புது புது பேரா சொல்லிட்டே போறாங்க. உங்க கிரைம் ரேட் வேற ஏறிக்கிட்டே போகுது. டேய் பார்த்தி, கேளு, அந்த குழலி யாருன்னு கேளு. யாருண்ணே அந்த குழலி? அது வந்து எனக்கும் குழலிக்கும் தான் கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஏன்னா நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் காதலிச்சா பரவாயில்ல, கல்யாணம் வரைக்கும் போயிடுவீங்களா? அதேதான். இப்ப சொல்லு, நான் எப்படி இவரை நம்புறது? என் மனசுல உன்னை தவிர வேற யாரும் இல்ல அன்பு. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ நல்லவன்னு எனக்கு தெரியற மாதிரி நடந்துக்கோ. சரி சரி அன்பு, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. நாம போய் இளநீ சாப்பிட்டு வரலாமா? ஏங்க, ஏன் நாங்களா இளநீ சாப்பிட மாட்டோமா? டேய் கிட்ட வா. நீ ஒழுங்கா இங்க இருந்து அவரை சமாதானப்படுத்து, நான் அன்பை பாத்துக்கிறேன். சரியா? அன்பு வாங்க போலாம். என்ன அன்பு முறைக்கிற? நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? அன்பு நீங்க வாங்க, முதல்ல நம்ம இளநீ சாப்பிடலாம். அண்ணா வாங்கண்ணே. அட வாங்கண்ணே. சிங்கமுத்து, அந்த வீட்டை வாங்கறதுக்கு ஆள் யாராவது கிடைச்சாங்க? அட நீ வேற என்ன, வீட்டை விக்கிற நியூஸ் வெளியே லீக் ஆனா போதும், நான் நீனு போட்டி போட்டு வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. ஆனா வீட்டை விக்கிற நிலைமையில நாம இருக்கோம். அதுவும் சரிதான். ஏன்னா மத்தவங்களை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா அந்த ரஜினி கிட்ட கையெழுத்து வாங்குற பொழப்பு இருக்கே, அதை விட போராட்டம் வேற எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல. இப்போ சிக்கல் வேற மாதிரி இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? அந்த பத்மாவும் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ரஜினி உதவி பண்றான்ற ஒரே காரணத்துக்காக என்ன போட்டு கொடுக்காம இருக்கா. அடச்ச, எங்க சுத்தினாலும் நம்ம புடி ஒண்ணு ரஜினி கையில சிக்கிடுது இல்ல. பத்மா விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ரஞ்சிதமே என்ன அடிச்சு துரத்திடுவா. அதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது கையெழுத்து வாங்கினா தான் உண்டு. நீ என்னென்னமோ பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் வீட்லயே விட்டுட்டு வர வச்ச. ஆனா இந்த ரஜினி அவங்கள தனியா வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பா போல இருக்கு. இப்ப எல்லாத்தையும் விட பெருசா ராதிகாவுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அட உண்மை தெரிஞ்சு அவ போய் ரஜினிய உண்டு இல்லைன்னு ஆக்குவான்னு பார்த்தா திடீர்னு பல்ட் அடிச்சு அவ கூட போய் சேர்ந்துட்டா.
எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா முடிச்சு அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றா. ஆமாண்ணே. ஆ. ஆ? வாங்க. வணக்கம். வாங்க. தம்பி 2 ஜூஸ் போடுங்க. ஐயோ வேணாம் தம்பி, இப்பதான் குடிச்சோம். என்ன நீங்க ஒரே குலதெய்வமா இருந்தா சுத்தி சுத்தி எங்கேயாச்சும் சொந்தக்காரங்களா தான் இருப்போம். என்ன உங்க தம்பி நினைச்சுக்கோங்க. ஜூஸ் குடிங்க. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். இவரு ரஜினியோட அப்பா தெரியும். நீங்க அம்மா, நான் சித்தப்பா. இப்பெல்லாம் பிள்ளைங்களை வச்சுதான் பெத்தவங்களை அடையாளம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது பெருமையான விஷயம் தானே. என்ன கூட வக்கீல் சார் அப்பான்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு சொல்லுங்க. மா, 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. இங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது என்னமோ உண்மைதான். அப்போ தயங்காம என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். இல்ல இல்ல, அதை சிவம் பார்த்துக்குவான். ஐயா, பிரச்சனையே அவருக்கு தானே. அவரால நிதானமா யோசிக்க முடியுமா? நாங்க கண்டிப்பா உதவி பண்ணுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை சொல்ல வேணாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க பையனுக்கு முதல் கல்யாணம் விவகாரத்தானதால 2வது கல்யாணம் பண்ணி வச்சோம். 2வது மருமக பேர் தான் அன்பு. பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப தங்கமான பொண்ணு. இப்ப வந்திருக்க பேர் தான் அரசி. அவளுக்கும் சிவத்துக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்போ அவங்க தான் பிரச்சனை பண்றாங்களோ? ஆமா. அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்றாங்க? ஒருவேளை பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அடிச்சு துரத்த வேண்டியதானுங்க ஐயா. என் பையனுக்கு 2 புள்ளைங்க. அதுல ஒரு பொண்ணு அவகிட்ட தான் இருக்கு. ஓ, அப்போ கொஞ்சம் சிக்கல் தான். வக்கீல் சாரு நீதி நேர்மை சட்டம் பட்டம்னு போற ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாங்க ஐயா சிக்கல். இதே எங்களை மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, சத்தம் இல்லாம முடிச்சு விடுவோம். இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சிவம் எல்லாத்தையும் பாத்துக்குவான். சரிங்க ஐயா, நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு என்ன உதவினாலும் தாராளமா எங்க கிட்ட கேட்கலாம். பெரிய குளம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். லட்சுமி, இவங்க என்ன தூக்கிடுவோம் வச்சிருவோம்னு பேசுறாங்க. இருக்கிற 4 நாள்ல சிவன் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா, நீங்க எதுக்கு போய் அவர்கிட்ட எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சவங்க தானே அப்படி பேசினேன். அவர் முகத்தை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல. ஏன் லட்சுமி, ஒருவேளை அரசி ஏதாச்சும் பரிகாரம் பண்றதுக்காக வந்திருப்பாளோ? உங்க மூளைக்கு என்னமோ ஆயிடுச்சு. யார்கிட்டயோ போய் நம்ம வீட்டு கதையெல்லாம் சொல்றீங்க. அரசிய வேற நல்லவன்னு சொல்றீங்க. பேசாம வாங்க வாங்க. செம்ம ஜோடி இல்ல? நீங்க நீங்க அது பேசாத பேசாத. ஏன் சிரிக்கிற? சிரிக்காத. பேசவே விடாம கூட கூட பேசிட்டு இருக்க. நீங்களும் தான் என்ன பேச விடல. என்ன மட்டும் குறை சொல்றீங்க பாத்தீங்களா? எப்ப பாரு ஆம்பளைங்க மேலேயே பழிய போட்டு அவங்கள குறை சொல்றதே வேலையா போச்சு இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம். உங்களை சொல்லுங்க, அவங்க அன்பக்கா. அவங்க மேல ஒண்ணு தப்பு கிடையாது. மனசுல ஒருத்தி இருக்கும் போதே இன்னொருத்தி பின்னாடி ஓடினா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். நான் ஒண்ணு உன்ன சொல்லல, சிவம் அவரை சொன்ன. மனசுக்குள்ள அவ்வளோ காதல் இருந்தா அத வெளியில ஓப்பனா சொல்லணும். அதுல என்ன ஈகோ? காதல் இருக்குன்னு ஒத்துக்கவும் மாட்டாங்களாம். ஆனா வேற யார்கிட்டயாவது பேசினா கோவம் மட்டும் வருமா? என்ன? அவங்க அன்பு. ஆனா ஒண்ணுங்க, மனசுக்குள்ள எவ்வளவு காதல் இருக்கோ அவ்வளவு சண்டை வரதான் செய்யும்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். உரிமை இருக்கிறவங்க கிட்டதான் சண்டை போட முடியும். ஆனா சண்டை போடுறவங்க எல்லாருமே லவர்ஸ் கிடையாது. புரியுதா? அது கரெக்ட் தாங்க. பட் இந்த சண்டை லவ்ல தான் வருது. எங்க இன்னொரு தடவை சொல்லு. அது சண்டை வக்கீல் சார் அன்பக்கா அவங்க அது அது
பார்த்திபா, சிவமையும் அன்பையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ கியூட்டான கப்பல், எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆமாங்க. வக்கீல் சாரும் அன்பக்காவும் 2 பேருமே சிங்கிள் பேரண்ட்ஸ். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே வேற லெவலுங்க. அந்த மாதிரி புரிதல் வரதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணணும். ஆனா 2 நாள்ல அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சேன்னு வருத்தமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பார்த்திபா. ஏங்க, ஒரு 2 நிமிஷம் அவங்க ஒருத்தர் பாத்துக்கிட்டாலே 2 பேரும் சரியாயிடுவாங்க. 2 பேருக்குள்ளயும் அவ்வளவு லவ். என்ன நீ எப்ப பாரு கண்ணுக்குள்ள லவ் இருக்கு, மண்ணுக்குள்ள லவ் இருக்குன்னு. ஏங்க, கண்ணுக்குள்ள இருக்கிற காதல் உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லல. நான் உங்க கண்ணு சொல்லல, அவங்க அன்பக்கா. எப்படியாவது ஏதாவது பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணும். ஆமாங்க, கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். சிவான ரொம்ப ஜாலியான ஆளு. அன்பைய சுத்தி வராரு. அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கறாரு. அப்பப்ப சர்ப்ரைஸ் கொடுக்கறாரு. அன்பு முகத்துல சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. லவ் கொட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அன்பக்கா எப்பவும் குடும்பம் குழந்தைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. வக்கீல் சார கண்டுக்கிறதே இல்ல. ஆஹா, அவங்க அன்பக்கா என்னதான் கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு வக்கீல் சார் மேல அவ்வளோ லவ் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. அதாங்க காதலோட பவர். இல்லன்னு வெளியில சொல்லலாம், ஆனா வெளியில கிறிஸ்டல் கிளியரா தெரியும். பார்த்திபா, நான் சும்மா லவ் பத்தி சொன்னேன். சரி, அதை விடுங்க. இப்ப நம்ம உடனடியா அவங்கள சேர்த்து வைக்கிற வேலையில இறங்கணும். ஓகே ஓகே. அவங்களதான் சேர்த்து வைக்கணும்னு சொன்னேன். என் கையை விடு. என்னைக்குமே இந்த கையை நான் விட மாட்டேன். மனசுக்குள்ள இறுக்கமா பூட்டி வச்சிருப்பேன். நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. முதல்ல அதை போய் பார்க்கலாம். வா. ஆளப்பாரு. என்ன அன்பு, அப்செட்டா இருக்க போல? இல்ல அன்பு, அந்த பரிகாரத்தை அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனாலதான். என்னதான் இருந்தாலும் ஓவியோட அப்பா சிவம் தான். என்னைக்கா இருந்தாலும் அந்த உறவை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. கிளம்புறியா? ஏய் அன்பு, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா? நான் உன்னையும் சிவமையும் டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பல. ஆனா ஓவியாவுக்காக தான் நான் இங்க வந்தேன். இத மத்தவங்க வேணா நம்புவாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சு வேணும்னே என்ன வெறுப்பேத்தணும் தானே இங்க வந்த. என்ன பயமா இருக்கா? எனக்கு உன்னை பார்த்தெல்லாம் பயம் இல்ல. நான் யோசிக்கிறதெல்லாம் குழந்தை ஓவியாவை பத்தி தான். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும் தான் யோசிக்கிறேன். ஓவியாக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் பொறுமையா இருக்கும். அத நீ ஏமாளித்தனம்னு நினைச்சுக்காத. ஐயோ அன்பு, நீ என்ன திரும்ப திரும்ப தப்பாவே நினைச்சிட்டு இருக்க. இங்க இருக்கிறதுலயே உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான். நீ கிளம்பு. சிவம்க்கு ஓவியா வேணும். ஆனா ஓவியா மட்டும் சிவம்க்கு தனியா கிடைக்க மாட்டா. ஓவியா வந்தா நானும் வருவேன். தேவையில்லாம பேசாத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்க குடும்ப விஷயத்த 3வது மனுஷங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண நான் விரும்பல. குடும்பமா? இங்க பாரு, எப்பவுமே சிவம் ஓம் பசங்களை அவன் பசங்களா ஏத்துக்கவே மாட்டான். அவனோட குழந்தைங்கன்னா அது வெறும் இனியாவும் ஓவியாவும் மட்டும்தான். இங்க பாரு, உன் மேல இருக்கிற ஆசையாலாம் ஏதோ டயலாக் எல்லாம் பேசினா நீ அதை அப்படியே நம்பிருவியா? அவனுக்கு நீ வேணும்.
ஆனா அவன் குழந்தைங்களை ஏத்துக்கவே மாட்டான். இதெல்லாம் நான் சொல்லாமலே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன பாக்குற? நான் சொல்றது உண்மைதானே? எப்பவுமே இந்த குடும்பத்துல நீ வேணா இருக்கலாம், ஆனா உன் பசங்க இருக்க மாட்டாங்க. உனக்கு புருஷன் குழந்தைங்கன்னு யாரையுமே பிடிக்காது. நீ ஒரு செல்ஃபிஷ். உன்னை தவிர மத்தவங்க யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளு நீ. நாங்க அப்படி இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க நாங்க. உன்னோட இந்த நடிப்பு இங்க ஈடுபடாது. வாடா. அப்பாவும் பிள்ளையும் எங்க போயிட்டு வரீங்க? மா, நான் திருவிழா ஃபுல்லா சுத்தினேமா. ஒரே கால் வலி. நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா இவர் தான் கேட்காம என்னை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டாரு. ஆனா அப்படி தோல்ல உட்காந்து திருவிழா பார்க்க ஜாலியா இருக்குமா. மா, நான் உண்மையதாமா சொல்றேன். போதும்டா, ஓவரா கதை விடாத. என்னம்மா நீ? நான் உண்மையதாமா சொல்றேன். தோல்ல உட்காந்து பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சதுமா. நம்புங்கம்மா. ஏன் பாரதி, உங்க அம்மா நம்பலையில? பேசாம அவங்கள இந்த தோல்ல உட்கார வச்சிடலாமா? சிவம், வா அன்பு. இங்க என்ன பண்ற? இன்னும் சுத்தி பார்க்க எவ்வளவு விஷயம் இருக்கு. இல்ல, அரசி அக்கா என்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான். அப்ப நீ பேசிட்டு வா. சிவம், இல்ல எனக்கு அந்த ராட்ன சுத்தனம் போல ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, சுத்திட்டா போச்சு. வா வாடா. என்ன பார்த்திபா, ஏன் டல்லா இருக்க? என்னங்க பண்றது, நானும் தலை கீழா நின்னு பல்ட்டி அடிச்சு பாக்குறேன். ரஜினி மனசு அவ்வளோ லேஸ்ல கரைய மாட்டேங்குது. ஏண்டா பார்த்திபா, நீ என்ன பூனைக்கு ஆசைப்பட்ட? ஆசைப்பட்டது புலிக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆமா பார்த்திபா, நீ ஆசைப்பட்டது சூப்பர் ஸ்டார. அவ்வளோ ஈஸியா சூப்பர் ஸ்டார் கிடைச்சிருமா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். யோ சும்மாரியா, எங்க நிலைமையே அப்பப்ப சிக்கலாயிடுது. உடனே அவன்கிட்ட உன் கதையை ஆரம்பிக்காத பார்த்திபா. வந்து 4 நாள் ஆகி போச்சு. உன் முயற்சி எல்லாம் ஓகேதான், ஆனா அதெல்லாம் பத்தாது. தானே எதுவும் நடக்காது. நாமளாதான் ஏதாவது ட்ரை பண்ணணும். தோ வந்துட்டாங்க. ஹாய். சார் என்ன சொல்றாரு? ஒன்றும் இல்லை, பார்த்திபன் அவரோட மனக்குறைகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏய், உனக்கு அசிங்கமா இல்ல? பாக்குறவங்க கிட்ட இதை பத்தி பேசுவியா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லா நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் சந்தோஷமா இருந்தாலும் டல்லா இருந்தாலும் நீங்க தான் காரணம்னு சொன்னேன்.
இதுக்கு பேர் தான் எதுவும் சொல்லாம இருக்கிறதா? இங்க பாரு பார்த்திபா, முதல்ல நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க 2 பேரையும் பாரு. என்னங்க? இவங்க 2 பேரையும் பார்த்தாலே பயங்கரமான ஜோடி மாதிரி தெரியுது. அதுவே நம்ம 2 பேரையும் பார்த்தா நல்ல பேராவே தெரியாது. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? உண்மையதான் சொல்றேன். ஜோடி பொருத்தம் நம்மளுக்குள்ள கிடையவே கிடையாது. ஏங்க, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நம்ம 2 பேரை மாதிரி இந்த உலகத்துல எந்த ஜோடியுமே கிடையாது. சேலஞ்ச் வச்சுக்கலாமா? என்ன சேலஞ்ச்? நம்ம 2 பேரும் ஒன்னா நடந்து போவோம். நம்மள பார்த்தா என்ன நடக்கும்? நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டியா? ஹலோ ஹலோ, இல்லங்க, நம்ம 2 பேரையும் ஜோடியா நினைச்சா அப்ப நீங்க ஒத்துப்பீங்கல்ல? இதுல எல்லாம் போட்டி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா? ஏங்க, நம்ம 4 பேரும் போவோம். பாக்குறவங்கல்ல யாராவது ஒருத்தர் உங்களை ஜோடின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். ஏங்க, ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். அப்படியே இருங்க, அப்படியே அப்படியே இருங்க. அண்ணன், என்னன்னா இவன் டெய்லி என்ன இப்படிதான் தொந்தரவு பண்றான். நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ண கூடாதா? நாங்க அட்வைஸ் பண்ணதான் செய்றோம். தம்பி கேட்க மாட்டேங்கிறான். அவனே சில சமயத்துல அனுபவிச்சு உணர்ந்துக்குவான். போனவனை இன்னும் ஆள பூ இருக்கு, பொட்டு இருக்கு, செயின் இருக்கு. நீங்க முழு சந்திரமுகியா மாறுறதுக்கு. அப்போதான் இந்த வேட்டையனோட ஜோடி போட்டு வரும்போது ஊரே உங்களை பார்த்து கண்ணு வைக்கும். சரி, அதையும் பார்க்கலாம். நம்ம 4 பேரும் போவோம். அவங்கள ஜோடின்னு சொல்லுவாங்க, நம்மள நல்ல ஜோடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. பார்க்கலாமா? பாப்போமா? வாங்க. வாங்க. ஏங்க, எங்க ஜோடி எப்படி பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நம்மள ஜோடியா தான் பாக்குறாங்க. ஐயா, இருந்தாலும் இவன் சொல்றத பார்த்தா சாப்பிடவே இல்லையா? பசிக்குதியா? அம்மா, தர்மம் பண்ணுங்கம்மா. உங்க 2 பேரையும் பாக்குறப்ப ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் ஜானகி தேவியையும் பாக்குற மாதிரி இருக்கீங்க. ஏதாவது தானம் பண்ணுங்கம்மா. ஐயா, உங்களை சொல்லலையா, இவங்கள சொன்னீங்கயா. உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். ஏதாவது தானம் பண்ணுங்கம்மா. எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமாங்கம்மா. இவர் யாருன்னே தெரியாது, சும்மா ஏதோ விளையாடுறாரு. அம்மா, தானம் கொடுக்க மனசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்கம்மா. ஐயோ, அதுக்காக நீங்க 2 பேரும் ஜோடி இல்லைன்னு பொய் சொல்லாதீங்க. உங்க 2 பேரையும் பாக்குறப்ப சூர்யா ஜோதிகாவை பாக்குற மாதிரியே இருக்கு. என்னங்க, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, நல்லா இருப்பீங்க. ஏங்க, இவரை சத்தியமா நான் செட் பண்ணலங்க. ஏங்கய்யா, அவங்க சூர்யா ஜோதிகானா நாங்க எப்படி இருக்கோம்? நீங்க 2 பேரும் பாசமலர் படத்துல வர்ற சிவாஜி சாவித்திரி மாதிரியே இருக்கீங்க. யோ, போயா. வர்றேன்யா, வர்றேன்யா. நன்றியா. போங்க. ஒரு நிமிஷம் இரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து போனா எங்களை ஜோடின்னு தான் சொல்லுவாங்க. அதனால சிவம், நீங்க இந்த சைடு வாங்க, நீ அந்த சைடு போ. ஏங்க, இப்படிலாம் பண்ண கூடாதுங்க, தப்புங்க. நீ ஒண்ணு பேச தேவையில்ல, சொல்றத கேளு, போ. வாங்க சிவம்.
அங்க ஒரு ஜோசியர் இருக்கார்ல, வாங்க நாம அங்க போய் கேட்போம். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரியா? வாங்க வாங்க. என்னங்க ஸ்டார் ஜோசியத்தை பார்க்கலாமா? என்ன ஸ்டார் ஜோசியமா? ஆமா மேடம். நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இதுல ஒரு கார்டு எடுங்க. அதுல எந்த சினிமா ஸ்டார் வராங்களோ அதை வச்சு நான் பலனை சொல்றேன். இது என்னங்க புதுசா இருக்கு? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அது ஒண்ணும் இல்லம்மா, கிளியை வச்சு ஜோசியம் சொன்னா ப்ளூ கிராஸ்ல இருந்து கேஸ் போடுறாங்க. அதான் நாங்களும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டோம். சரி, எங்க 2 பேருக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது எப்ப சரியாகும்னு உங்களால சொல்ல முடியுமா? அவ்வளவுதானம்மா. இதுல இருந்து ஒரு சீட்டை மட்டும் எடுத்து கொடுங்க, உங்க பிரச்சனைக்கு தீர்வை நான் சொல்றேம்மா. என்னம்மா, என்ன ஏமாத்துறீங்களா? ஏன், என்னாச்சு? நீங்க 2 பேரும் ஜோடியே கிடையாது. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு இந்த கார்டு சொல்லுது. அப்படி என்ன கார்டு வந்திருக்கு? நம்ம வீட்டு புள்ள படத்துல இருந்து சிவகார்த்திகேயனும் ஐஸ்வர்யாவும் வந்திருக்காங்க. பாருங்க. சூப்பருங்க, சூப்பர். உண்மையிலே நாங்க 2 பேரும் தான் ஜோடி. சரி சரி சரி, அவங்களுக்கு ஒரு சீட் எடுங்க. அட, உங்களுக்கு தாங்க எடுக்க சொன்னேன், எடுங்க. அடடே, சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரமா. ஓ, அவங்க ஒரிஜினல் பேர் ரஜினி தாங்க. ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏங்க, நீங்க சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எதுவுமே ஈஸியா கிடைச்சிருக்காது. நீங்க கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் டயலாக் மாதிரி தான், கடவுள் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? சரி 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 சரி, இப்ப எனக்கு ஐயாவுக்கு வந்திருக்கிறது நக்கல் படைச்ச பார்த்திபன். தம்பியா அப்படிதாமா, ஒரே கேலியும் கிண்டலுமான ஆளு. ஆனா யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாரு. எதையுமே மத்தவங்க மாதிரி யோசிக்க மாட்டாரு. புதுமையா தான் யோசிப்பாரு. புதிய பாதை போட்ட அவருக்கு இப்போ பொண்டாட்டி தேவைன்னு காடு சொல்லுதுமா. ஏன், அது நீங்களா கூட இருக்கலாம். அவங்கதான், அவங்களேதான். சரிங்க, நாங்க 2 பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தான். எங்க 2 பேருக்கும் ஒரு கார்டை காட்டுங்க. நல்லா பண்ணுங்க. இந்தாங்க, என்ன வரப்போதோ. ஐயாவுக்கு வந்திருக்கிறது சல்மான் கான். இத பாருங்க. ஐயா வாழ்க்கையில ஏகப்பட்ட ஜோடிங்க வருவாங்க போவாங்க. ஆனா இவர் யாரையும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக மாட்டாரு. என்னங்க சொல்றீங்க?
இப்போவாவது ஒத்துக்கிறீங்களா நாமளும் சூப்பர் ஜோடி தான்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ ஆளை வச்சு செட் பண்ணி வச்சிருக்க. இதை நான் நம்ப மாட்டேன். சரிங்க, இப்ப நேரா சாமி முன்னாடி போய் நிப்போம். பூசாரி நம்மள பார்த்து நல்ல ஜோடின்னு சொல்லிட்டா அப்புறம் நீங்க என்ன எதுவும் சொல்லக்கூடாது. வாங்க. ஏங்க வணக்கம். 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 ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனால தத்து கொடுத்து வாங்குறதா வேண்டி இருந்தோம். என்னது தத்து கொடுத்து வாங்குறதா? தத்து கொடுக்கறதுனா அவங்களுக்கே கொடுக்கறதா இல்ல, இதுவும் ஒரு வேண்டுதல். ஒரு கல்யாணம் ஆன ஜோடி கிட்ட எங்க குழந்தைய கொடுத்துட்டு திரும்பவும் நாங்க எங்க குழந்தைய வாங்கிப்போம். இது ஒரு சம்பிரதாயம். அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்ணணும்? காலையில இருந்து இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு நாங்க தேடாத ஜோடி இல்ல. நீங்களும் உங்க மனைவியும் தான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு என்னங்க, தாராளமா பண்ணிரலாம். சரிங்க. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க வேண்டுதல்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு பண்ணிடலாங்கிற. ஏங்க, அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல? பாவம், காலையில இருந்து இதுக்காக அலையுறாங்க. அவங்க நல்லதுக்காக தானே பண்ண போறோம், தப்பா எதுவும் நடக்காது. சரிங்க, நீங்க பூசாரியை கூப்பிடுங்க. சாமி வரமா, இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. சாமி, இவங்க தத்தெடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, நல்லதுமா. சரி, குழந்தைய அவங்க கையில கொடுங்க. சாமி. ஆத்தா, எங்க குழந்தைய நாங்க இவங்களுக்கு தத்து கொடுக்கறோம். ஆத்தா, எங்க குழந்தைய மறுபடியும் இவங்களுக்கு தத்து கொடுக்கறோம். ரொம்ப நன்றிங்க. சரிங்க. வாங்கம்மா. சரிங்க. மேல வாங்க. ஏங்க, நீ எமோஷன்ஸோட விளையாடுற பார்த்திபா.